சில்லறைத்தனமாக செயல்பட வேண்டாம் என திமுகவை பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் எச்சரித்திருக்கிறார். பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் மாணவர்களிடம் விளையாட்டு ஆர்வத்தை தூண்டும் நோக்கில் பிரதமர் மோடியால் கடந்த 2017ஆம் ஆண்டு கேலோ இந்தியா தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 6வது கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டியை பிரதமர் மோடி தற்போது துவங்கி வைத்துள்ளதாகவும் நாடு முழுவதும் நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார். கோவை மாநகரில் கேலோ இந்தியா விளையாட்டுப் போட்டிக்காக பல இடங்களில் விளம்பர போஸ்டர்கள் ஒட்டப்பட்டு இருப்பதாக கூறிய அவர், கருணாநிதி, மு.க. ஸ்டாலின் மற்றும் உதயநிதி புகைப்படங்கள் மட்டுமே போஸ்டரில் இடம்பெற்று இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது பிரதமர் மோடி சிந்தனையில் உதித்த திட்டம் என தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் மத்திய அரசு சார்பில் வைக்கப்பட்டுள்ள கேலோ இந்தியா விளம்பர போஸ்டரில் முதல்வர் ஸ்டாலின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளதாக கூறிய வானதி, ஆனால் தமிழக அரசு சார்பில் ஒட்டப்பட்டு இருக்கும் போஸ்டரில் பிரதமர் படம் இல்லை என தெரிவித்திருக்கிறார். திமுகவை பொறுத்தவரை எது நடந்திருந்தாலும் அதற்கு கலைஞர் மகன், பேரன்தான் காரணம் என கூறி பிரதமரை அவமதிப்பது கண்டனத்திற்குரியது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். மேலும் புகைப்படங்களில் இருந்து வேண்டுமென்றால் மோடியை நீக்கலாம், ஆனால் மக்கள் மனதில் இருந்து நீக்க முடியாது என கூறிய வானதி, இதுபோன்று சில்லறைத்தனமான செயல்களில் திமுக ஈடுபட வேண்டாம் என கூறி எச்சரித்துள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.